டோனிக்கும் தந்தி டிவிக்கும் என்ன வாய்க்கா தகராறுன்னு தெரில. ஒரு சூப்பரான ஒரு வேலையை ஒன்று பார்த்துருக்காங்க. என்னென்னா, இப்போ ருத்ராஜ் வந்து கேப்டன்ஷிப்லேருந்து ஐபிஎல் மேட்ச்லேருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கு பதிலாக வந்து டோனியை வந்து மறுபடியும் கேப்டன்ஷிப்பை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான நியூஸ் தான் இது. இதில் பாருங்கள். ஐபிஎல் தொடரில் 18வது சீசன் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கைக்வாட் செயல்பட்டார். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 டைம்ஸ் வந்து வின் பண்ணது ருத்ராஜோட கேப்டன்ஷிப்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்நிலையில் முழங்கை எலும்பு முறிவு காரணமாக நடப்பு சீசனிலிருந்து ருத்ராஜ் விலகியுள்ளார். இதையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டனாக மகேந்திர சிங் தோனி நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை சென்னை அணியில் பயிற்சியாளர் ஸ்டீபன் பம்மிங் அறிவித்தார். இன்று நடைபெற உள்ள கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியிலிருந்து தோனி கேப்டனாக செயல்பட உள்ளார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ருத்ராஜ் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. லேசான எலும்பு முறிவு அதெல்லாம் ஓகே. கடந்த சில போட்டிகளில் நாங்கள் சிறப்பாக ஆடவில்லை. இளம் விக்கெட் கீப்பர் அணியை வழிநடத்த உள்ளதால் அனைத்தும் மாறும் என உறுதியாக நான் நம்புகிறேன். என்னடா இது இப்படி செஞ்சுருக்கீங்க? பட் என்னென்னா, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்களையே இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க மற்ற நியூஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? உள்ளதை உள்ளபடியே தான் சொல்லுவாங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. டோனிக்கும் தந்தி டிவிக்கும் என்ன வாய்க்கா தகராறுன்னு தெரில. ஒரு சூப்பரான ஒரு வேலையை ஒன்று பார்த்துருக்காங்க. என்னென்னா, இப்போ ருத்ராஜ் வந்து கேப்டன்ஷிப்லேருந்து ஐபிஎல் மேட்ச்லேருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கு பதிலாக வந்து டோனியை வந்து மறுபடியும் கேப்டன்ஷிப்பை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான நியூஸ் தான் இது. இதில் பாருங்கள். ஐபிஎல் தொடரில் 18வது சீசன் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கைக்வாட் செயல்பட்டார். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 டைம்ஸ் வந்து வின் பண்ணது ருத்ராஜோட கேப்டன்ஷிப்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா,